ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் சிம்பிளிஃபிகேஷன் பற்றி பார்த்தோம். இப்போது இன்றைக்குமே ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம் பார்க்கலாம். இது நமக்கு ரிப்பீட்டடாகவே கேட்டுட்ருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், எந்த எக்ஸாம் இருந்தாலும் இந்த மாதிரி குரூப் அண்ட் லெவலெல்லாம் இது மாதிரி கேட்பாங்க. இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ஆன்சர் கரெக்டாகவே வந்துடும். பாருங்கள், 1 divided by 1 plus 1 divided by 1 plus 1 divided by 1 plus 1 divided by x equal to 5/8 எனில் தி எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி சம் போடும்போது எப்போதுமே மேலேருந்து இப்படி போடக்கூடாது, லாஸ்ட்லேருந்து போகணும். இந்த லாஸ்ட்லேருந்து ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணிக்கிட்டே போனோம்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் அந்த பாட்டை மட்டும் எடுத்திருக்கேன், கடைசியில் உள்ளது மட்டும். இது நீங்கள் ஒரு பிஎஸ்சி, எம்எஸ்சி, மேக்ஸு இது மாதிரி இல்லைன்னா ஒரு +2ல் மேக்ஸ் குரூப் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். இது நான் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சம் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இது ஒன்றும் இல்லை, இதை கீழேருந்து நம்ம அப்படியே சால்வ் பண்ணிக்கிட்டே போகணும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நான் இந்த பாட்டை மட்டும் எடுத்திருக்கேன். 1 + 1/x இதை சால்வ் பண்ணோம்னா எல்லாம் எல்சிஎம் தான். இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை. அப்போ நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா எக்ஸ் தான் வரும். இங்கே எக்ஸ் இல்லாதனால எக்ஸ் × 1 எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் இங்கே இருக்குது, அதனால் 1 அப்படியே நம்ம போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இப்போது இதோடைய சொல்யூஷன் என்ன அப்படின்னா x + 1/x. இதை இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணணும். அதை தான் இங்கே போட்டிருக்கேன். 1 + 1/1 + 1/xக்கு பதிலாக x + 1/x இதை அப்படியே போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதுக்கு என்ன பண்ணோம்னா எல்சிஎம் எடுக்கணும். இங்கே பாருங்கள், 1 ப்ளஸ் இந்த எக்ஸ் பை டிவைடடில் எக்ஸ் வந்துச்சு அப்படின்னாவே மேலே என்ன ஆகுன்னா நம்ம எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இந்த பாட்டு போடக்கூடாது, இது மட்டும்தான். ஏன்னா இது மட்டும்தானே வருது, இந்த பாட்டு மட்டும்தானே நமக்கு எக்ஸ் + 1/x வருது. அப்போ இதோட நம்ம இந்த எக்ஸை மேலே கொண்டு போகும்போது இதையும் வச்சு நம்ம பெருக்கக்கூடாது. அப்போ இங்கே எக்ஸ்ன்னு வந்துடும், ஒன்றுன்னு வராது. ஓகேங்களா? இதை கொஞ்சம் கன்ஃபியூஸ் இல்லாமல் கவனமாக போட்டால் நமக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். இப்போது இந்த எக்ஸை என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த டேர்ம் மட்டும் நான் மேலே போகும்போது வகுத்தல் இருக்கிறது மேலே போகும்போது பெருக்கலாக வந்துடும். ஓகேங்களா? அப்போ எக்ஸு பை இந்த எக்ஸ் + 1 அப்படியே போட்டிருக்கேன். இந்த 1 ஆல்ரெடி இருக்கிற 1 அப்படியே போட்டிருக்கேன். ஓகேங்களா? அப்போ 1 + x/x + 1. இப்போது இதுக்கும் இந்த 1க்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா x + 1 தான் வரும். இங்கே 1 தான் இருக்குது, அதனால் x + 1 அப்படியே போட்டுக்கிட்டு ப்ளஸ் இங்கே ஏற்கனவே x + 1 இருக்குது, அதனால் நம்ம அப்படியே இந்த எக்ஸை போட்டுக்கிறோம். இப்போ இதை நம்ம கூட்டணும், ஆட் பண்ணி போட்டோம்னா இங்கே ஒரு எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ் 2x வந்துடுது. 2x + 1/x + 1. ஓகேங்களா? இப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாகவே இதுவாக மாறிடுச்சு. இதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். 1 + 1/2x + 1/x + 1. 1 + 1/2x + 1/x + 1. ஓகேங்களா? இந்த டேர்ம் ஃபுல்லாகவே இதுவாக மாறிடுச்சு. இப்போது இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இது நம்ம ஆல்ரெடி நம்ம எக்ஸ் இங்கே மேலே போணுச்சுன்னா பெருக்கலாம் வரும் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் x + 1 வகுத்தலில் இருக்குது. இது மேலே போச்சு அப்படின்னா நமக்கு பெருக்கலாம் மாறும். அதுதான் இங்கே x + 1 மாறிடுச்சு. ஆல்ரெடி இங்கே 1 ப்ளஸ் இருக்குது, அதை அப்படியே போட்டிருக்கேன். இங்கே பேலன்ஸு கீழே என்ன இருக்கும் அப்படின்னா 2x + 1 இருக்கும். அந்த 2x + 1 அப்படியே போட்டிருக்கோம். இப்போ இதுக்கும் இங்கே 1 இருக்கதா அர்த்தம். இதுக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தோன்னா 2x + 1. இங்கே 1 இருக்கிறதுனால இந்த 2x + 1 அப்படியே நம்ம போட்டுக்கிறோம். இங்கே ஆல்ரெடி x + 1 அப்படியே இருக்குது, அதனால் அதை அப்படியே போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இதையும் நம்ம ஆட் பண்ணோம்னா இங்கே ஒரு 2x இருக்குது, இங்கே ஒரே ஒரு x இருக்குது. ஆட் பண்ணால் 3x வந்துடும். ப்ளஸ் இங்கே ஒரு 1 இங்கே ஒரு 1 2 வந்துடும். பை இங்கே அதை அப்படியே போட்டுக்க வேண்டாம் 2x + 1. ஓகேங்களா? இப்போது இந்த டேர்ம் ஃபுல்லாகவே நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னாக்கா 3x + 2/x
2x + 1ன்னு வந்திருக்கு. இது அப்படியே நம்ம வந்து போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி எல்லாம் ஒரே ஸ்டெப்பு தாங்க. ஒரே ஸ்டெப் தான். இங்கே வந்து டிவைடட் பை அதாவது வந்து வகுத்தல் இருக்குது. இது மேலே போணுச்சுன்னா பெருக்கலாக மாறும். இந்த 2x + 1/3x + 2. ஓகேங்களா? இப்போது இதுதான் வந்து நமக்கு என்னென்னா வந்து ஒரு லாஸ்ட் டேர்ம். ஓகேங்களா? இது ஃபுல்லாகவே நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டோம். இது வந்து என்னென்னா 2x + 1/3x + 2. ஓகேங்களா? இது ஃபுல்லாகவே சால்வ் பண்ணிட்டோம். இதுக்கு வந்து என்ன அவங்க கொடுத்துருக்காங்கன்னா 5/8 வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த 5/8 வந்து அப்படியே வந்து போட்டுக்கிறோம். இந்த டேர்ம் ஃபுல்லாகவே என்னவா மாறிடுச்சுன்னா 2x + 1/3x + 2 மாறிடுச்சு. இந்த சம்மில் கொடுத்துருக்குற 5/8 அப்படி வந்து நம்ம போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இது வந்து குறுக்கு பெருக்கல், இப்படி கிராஸ் மல்டிப்ளை வந்து பண்ணுறோம். அப்போ 2x + 1 இதை வந்து 8 வந்து இந்த வகுத்தல் இருக்குது, இங்கிட்ட போனாக்கா பெருக்கலாம் மாறும். இதுதான் அப்படியே போட்டிருக்கோம். இது வந்து பாருங்கள் 3x + 2 இது வந்து 5ஆல் நம்ம வந்து பெருக்கிக்கிறோம். இது வந்து கிராஸ் மல்டிப்ளையில். இப்போ இதை வந்து பெருக்கணும் அப்படின்னாக்கா 8 2 16x + 8 15x + 10. ஓகேங்களா? இப்போது இதை வந்து நம்ம எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போனோம்னா இதுலேருந்து இது வந்து மைனஸ் பண்ணால் x = 2. 10லேருந்து 8 வந்து நம்ம மைனஸ் பண்ணோம்னா 2. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்ன? எக்ஸோட வேல்யூ தானே கேட்டிருக்கிறாங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 2. ஓகேங்களா? இதை வந்து அப்படியே கொஞ்சம் ஸ்டெப் மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சம்மெல்லாம் நீங்கள் நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களால் டக்குன்னு வந்து ஆன்சர் வந்து போட முடியும். இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போட்டுட்ருக்கங்காட்டி டைம் ஆகிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி சம்லாம் குரூப் 1 லெவல், விஓ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா அது வந்து ஒரு டிகிரி லெவல்ங்கிறதுனால கொஞ்சம் நமக்கு டெப்த்தான சம்ஸ் வந்து கொடுப்பாங்க, கொஞ்சம் கஷ்டமானது. இதே மாதிரியே தான் இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த சம் பாருங்கள். 2 + 1/3 இது வந்து ஹோல் நம்பர், முழு நம்பராக இருக்குது. 4/5 டிவைடட் பை 2 + 1/3 + 1 டிவைடட் பை 1 + 1/4 = x எனில் இது ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. எனில் எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த சம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். Okay, thank you.